டிஎம்கே பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் எப்பயுமே பிரதமர் வேட்பாளரோட தான் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. யாரையாவது அனௌன்ஸ் பண்ணி தான் இவர் பிரதமராக, அவர் பிரதமராக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியது. வாஜ்பாய் காலத்தில் ஆரம்பிச்சு, இப்போ ராகுல் காந்தி வரைக்கும் அப்படிதான் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்காக தான் அப்படின்னு தான் வந்திருக்கு. பட் நீங்கள் காங்கிரஸ் இந்த மாதிரி வெளியே போயிட்டதுனால பிஜேபி அந்த சைடு இருக்கு. இப்போ இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் 2029 தானே வச்சுக்கோங்கனாலும் கூட, பாராளுமன்ற தேர்தலில் திமுக ஏதோ ஒரு தேசிய கட்சியோடு இருக்க வேண்டிய கட்டாயம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ண போகுது, ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறதுக்காக தான் கூர்க்கு போயிருக்காங்க. கூர்கில் ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு தான் வர்றாங்க எல்லாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் திமுக வந்து காங்கிரஸ் வெளியேறிட்டா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி திமுகவுடன் நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம்னா அவங்களுக்கு தேவை. நீ ஒவ்வொரு முறையும் பாராளுமன்ற தேர்தலின் போது திமுக மேலே ரொம்ப கோபத்துக்கு காரணம், பிஜேபிக்கு காரணம் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸை 10 சீட்டு கொடுத்து அனுப்புறீங்களேங்கிற வருத்தம் அவங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுற அளவுக்கு எங்கேயாவது 2-3 தொகுதியில் செல்வாக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு தொகுதி கூட உங்களுக்கு பெரிய செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் இல்லாத செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு எப்படி நீங்கள் தரீங்க அப்படிங்கிற வருத்தத்தில் இப்போ காங்கிரஸ் கழட்டிட்டாங்க. ஸோ பிஜேபி வந்து கண்டிப்பாக இனிமே காங்கிரஸும் திமுகவும் சேர்றதுக்கு கூடாது, அதில் மாற்றம் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் பாஜகவோட திமுக நட்பு பாராட்டலாமே ஒழிய கூட்டணி வைக்க முடியாது. காரணம், அப்படி ஒரு கூட்டணி வைத்தால் சரியாக இருக்காது, அப்படி திமுகவுக்கும் தெரியும். ஸோ எந்த மாதிரி டேர்ம்ஸில் பிஜேபியோட திமுக இருக்கணும், இனிமேல் பயணம் பண்ணணும். ஏன்னா நம்மளை பழி வாங்கிட்டு காங்கிரஸ் பழி வாங்கிருச்சு. பட் இனிமேல் காங்கிரஸ் மேலேயும் அவங்க ரொம்ப கோபமாக இருக்கும் திமுக. ஏன்னா அது வெளிப்பாடு நல்லாவே தெரியும். இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதியுடைய பேச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். இனிமே காங்கிரஸை ஒரு காலத்தையும் மன்னிக்க கூடாது, கிட்டவே சேர்த்துக்கணும், ஓட ஓட விரட்டணுங்கிற மாதிரியே கோவப்பட்டே பேசினார். காரணம் அந்த துரோகம் உண்மைதானே. நீ அடுத்த நாளே ஓடி போயிட்டீங்க, சொல்லாமலாம் போயிட்டீங்களே, நன்றி கூட சொல்லலை அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தானே வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக திமுக காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கும் பாராளுமன்ற தேர்தல் போது. ஸோ அதற்கான அஜெண்டாவில் ரெடி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படி தான் அதை பார்க்கணும்.